சிவகங்கை நகராட்சியில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ செந்தில்நாதன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். அந்த துவாடு போட என்ன வேற ஒருத்தருடைய மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல அதிமுகவோட கண்ட்ரோல் இருக்கா? அதுக்கும் திமுகவுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டு வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பாக அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்காங்க. 2017 வரிய கூட்டம் சொல்லி அதிமுக பிரிவில வரிய கூட்டம் சொல்லி தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அது தவறா சொல்லியிருக்காங்க. 2014 இங்க சபை இல்லை, அதிமுக தீர்மானம் போட்டதா சொல்லி இருக்கிறாங்க. அதிமுகவுடைய சேர்மனோ சபையோ 2017 இல்ல. அது ஒரு ஜீவோ வந்தது உண்மை. மத்திய அரசு ஒரு வழிகாட்டுதல்களை சொல்லுகிறது. நீங்கள் வரிகளை கூட்டி நீங்கள் பெறுகின்ற வரிக்கு ஏற்ற வகையில மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது வரியை கூட்ட வேண்டும் என்ற மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் அது. அந்த வழிகாட்டுதலை மாநில அரசு சொல்லி இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சியில 4 வருஷம் நாங்க நிப்பாட்டி வச்சிருந்தோம்ல. நீனு என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நிறுத்தி வைக்க வேண்டியன, அதை நிறுத்தி வைக்க மறுத்து விட்டு 100% என்று வரியை ஏற்றி விட்டு அதற்கு விளக்கமும் சொல்ல முற்படுகிறீர்கள் என்றால் இந்த மக்களை நீங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி அவலம் தொடரக்கூடாது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த வாக்கை நாடாளுமன்றத்திலே அதிமுகவுடைய இரட்டை சின்னத்திலே யார் வேட்பாளராக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நிச்சயமாக இந்த நகராட்சிக்கு நல்லது பிறக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.